ஹை கைஸ், அன்றைக்கி நாங்கள் பிஆர் ரேங்க் மேட்ச் போயிட்டு இருந்தோம். அந்த பிஆர் ரேங்க் மேட்ச் மேலே ஒரு 1 vs 1 பார்க்க போயிருக்கோம். சந்தோஷ் இறங்கணும்னு ஒருத்தர் முடிச்சுருவார். பார்த்தீங்க எதிரில் நேரம் நடிக்கிறான்னு வேறு ஸ்குவாடு போல் எனக்கு கிட்டத்தட்ட 2 ஸ்குவாட் அடிச்சிட்டு இருக்கோம் கைஸ். பார்த்தீங்க மேலே போய் அடிக்கான்னு பார்த்தா மேலே வந்து அவன் கீழே விட்டுருவான். சரி பேக்கப் வச்சு போவோன்னு சொல்லிட்டு போனால் நீ சரியான திங்கி கைஸ், அடிக்கவே முடியல. சரி க்ளோவல் போட்டு சரி பின்னாடி வந்தோன்னாச்சும் முடிச்சிடுவோம், அவன் தான் நமக்கு குறைச்சல் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கோம் அடிக்க போவோம். பார்த்தா சரியான ஹெட் எழுதுங்க. சரி இவனை முடிச்சுட்டு அவருக்கு பேக்கப் போகும் பார்த்தா நம்ம ஹாலை முடிச்சு சந்தோஷ் ப்ரோ முடிச்சிட்டாங்க. சரி அவனை முடிக்கிறது கொஞ்சம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லுவார். சரி முடிச்சிடுவோம் சொல்லிட்டு முடிச்சிட்டேன் வரேன். முடிச்சுட்டு நான் மெடிக்கல் போட்டு போவேன். சரி கைஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரி அவனை 3வது ஆளை பார்த்துருவேன். 3வது ஆளை பார்த்துட்டு நான் அடிப்பேன். ஆனால் அவன் வந்து க்ளோவல் போட்டுருவான். க்ளோவல் போட்டு மெடிக்கல் போட ஆரம்பிச்சிருவான். சரி இவனை எப்படியாச்சும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் அவன் ஒரு எக்யூப்மெண்ட்டை கூப்பிட்டுருவான் போல. அவன் வந்து இவன் க்ளோவலே உடச்சி விட்டுருவான். உடச்சி விட்டு அவன் தப்பிச்சு போயிடுவாங்க. அவன் தப்பிச்சு போயிட்டான். சரி இவனையாச்சும் முடிப்போம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் போய் எல்லோரையும் ரிவைவ் பண்ணி விட்டுருவான் போல். ரிவைவ் பண்ணி விட்டு இங்கே வந்து கல்வி பின்னாடி ஒழிச்சிட்டு இருப்பான். நான் அவனை போட்டு முடிச்சுட்டு 1 vs 4 பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.